தினமொரு நோயில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிசீஸ் ஃபேரிஞ்சிட்டிஸ். நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து த்ராட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேரிங்ஸ் பகுதியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதை தான் ஃபேரிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து காமனாக பார்த்தீங்கன்னா சோர் த்ரோட் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட த்ராட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மியூக்கோசல் லேயர் இருக்கும். அந்த மியூக்கோசல் லேயர் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்து இன்ஃப்ளேம்டு, அதாவது ஸ்வாலன் ஆகிருக்கும். ஸோ வீங்கி இருக்கும். அதனால் வந்து நம்மளோட தொண்டையில் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதோ இல்லை சாப்பாடு முழுங்கும் போதோ இல்லை பேசும்போதோ பெயின் இல்லை பர்னிங் சென்சேஷன் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து ஒரு ஸ்க்ராட்சி ஃபீலிங் இருக்கும். இதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சோர் த்ரோட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆஃப்டன் இதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். லைக் நம்மளே நிறைய வாட்டி வந்து இதுக்கு அஃபெக்ட் ஆகிருப்போம். பட் இதுக்கு வந்து யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இதை வந்து காமனாக காஸ் பண்ணுறது வந்து வைரஸ் தான். இந்த காமன் கோல்டு இல்லை ஃப்ளூ அந்த வைரஸ் தான் அதை காஸ் பண்ணோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 1 வீக் உள்ளார இது தானாகவே சரியாயிடும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கூட. பட் சம்டைம்ஸ் வந்து இது பாக்டீரியாவில் ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியானால கூட ஏற்படும். அந்த டைமில் வந்து மேபி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும். இன்கேஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் வந்து இதை காஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப் த்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வைரஸ்னால் ஏற்படக்கூடியது வந்து காமனாக அதுவே வந்து சரியாயிடும். ஸோ இதுதான் வந்து சோர் த்ராட் ஆர் ஃபேரிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மேஜரான சிம்டம் என்ன அப்படின்னா, சாப்பாடு முழுங்கும் போதும் இல்லை பேசும்போதும் நம்மளோட தொண்டை மூலயமா செய்யக்கூடிய எந்த ஒரு ஒர்க்கு செய்யும் போதும் பெயின் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுட்டை வந்து சீவ் பண்ணிட்டு முழுங்கும்போது ஒரு பெயின் இருக்கும், டிஃபிகல்ட்டி இருக்கும். இதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை தவிர வேறு என்ன சிம்டம்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டொமக் அப்செட்டாக வாய்ப்பு இருக்குது. இதை தவிர த்ராட்டில் பார்த்தீங்கன்னா டான்சில்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ டான்சில்ஸ் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். இன்ஃப்ளேம்டு டான்சில் இது ஒரு சிம்டம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு ஏற்படும், ஸ்டஃபி நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரன்னி நோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சிம்டமும் பார்க்க முடியும். ஸ்டஃபி நோஸ் அப்படின்னா இந்த நேசல் பேத்வே வந்து அடைச்சிருக்கிறது ஸ்டஃபி நோஸ். அண்ட் ரன்னி நோஸ் அப்படின்னா நேசல் பேத்வேலேருந்து ஒரு லிக்விட் வந்து வெளியே வந்து ரன் ஆகி வாட்டரியாக வந்து போகும். ஸோ இதெல்லாம் பார்க்க முடியும். இதை தவிர ஹெட் ஏக், ஃபீவர்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் திஸ் இஸ் த பேசிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேரிஞ்சிட்டிஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.